श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। ബൃഹദാരണ്യക ഉപനിഷത്ത് നാലാവതി അധ്യായത്തിൽ നാലാവതി ബ്രാഹ്മണം 17ാവതി മന്ത്രം. യസ്മിൻ പഞ്ച പഞ്ചജനാഃ ആകാശശ്ച പ്രതിഷ്ഠിതഃ തമേവ മന്യ ആത്മാനം வித்வான் பிரம்மாமிருதோ அமிர்தம். கடந்த சத்சங்கத்தில் இந்த மந்திரத்து வரைக்கும் அர்த்தத்தை பார்த்தோம். சகல காரிய காரண பிரபஞ்சத்துக்கு காரணமான அந்த பிரம்மன். சகல காரிய பிரபஞ்சம் மீன்ஸ் ஜகத்து. ஜகத்திலோ பாகமாயிருக்கிற ஜீவ, இந்த சரீரம். காரண பிரபஞ்சம்னா ஈஸ்வரன். அப்போ ஜீவ ஜகத் ஈஸ்வரம் மொத்தம் யஸ்மின், ஏதிலோ, ஏதி மேல, ஏதினால் ஆதாரப்பட்டு காணப்பட்டு தெரியப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தினை அடுத்த பதத்துல அடுத்த வரியில் அங்கே மகா வாக்கிய உபதேசம் செய்யப்பட்டது. தம் ஏவ மன்ய ஆத்மானம், அந்த பிரம்மந்தான் இங்க நானனை நனிச்சுக்கிட்டு தோணிட்டு இருக்கிற இந்த நானும் அந்த பிரம்மந்தான். மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு யாரு ஒருத்தனும் வித்வான், யாரு சொல்ல முடியும், யாரு தெரிஞ்சுக்க முடியும், யாரு எல்லா உபனிஷத்துகளும் பிருஹதாரண்யகோபனிஷத்து கூட ஒழுங்க கேட்கிறானோ, சிரவணம் நல்ல விதத்துல செஞ்சானோ அவனு சொல்ல முடியும். அவனுக்கு பேரு வித்வான். உபனிஷத்துகளை கேட்டதுனால அந்த ஞான நிஷ்டை வந்ததானேது சொல்ல முடியாது, நம்பிக்கை இல்லை. நிறைய பேரு கேட்பாங்க, ஆனா கேட்டா படிச்சுட்டு அவங்களுக்கு அடைஞ்சு அது அந்த நிஷ்டையில இருக்காங்களானேது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும். அவனு அப்போ அமிர்தஹா, அமிர்தம், அந்த பிரம்ம அமிர்தம், அந்த பிரம்மம் நானன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டான், இவன் அமிர்தம் தான் அப்படின்னு இந்த 17வது மந்திரத்தினை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அங்கே கேனோபனிஷத்து சம்பந்தப்பட்டதுதான் இந்த மந்திரங்கள் எல்லாமே. பல பல உபனிஷத்துகளுக்கு தொடர்போடு இருக்கிறது சொல்லியிருக்கோம். யாக்ஞவல்கர் கூட ரிக்வேத மந்திரங்களை தொடங்கி ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ நிறையவே இதெல்லாம் கொட்டேஷன் தான், யாக்ஞவல்குடைய சொந்த பதங்கள், வார்த்தைகள் இல்லை.
அப்படி சொல்லும் போது கேனோபனிஷத்துக்கு சம்பந்தப்பட்டது ஒரு மந்திரத்தினை அன்னைக்கே ஞாபகப்படுத்திட்டேன். இப்போ சொன்னா இல்லையா, நிறைய பேர் கேட்பாங்க, கேட்டாங்க, ஆனா அதை பிடிச்சிக்கிட்டாங்களா இல்லையா, அது உணர்ந்தாங்களா இல்லையானது டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. அதுதான் அங்க சிஷ்யன்னு சொல்றான் கேனோபனிஷத்துல. நாஹம் மன்யே சுவேதேதி நோன வேதேதி வேதச்ச யோனஸ்தத்வேத தத்வேத நோன வேதேதி வேதச்ச. பல வாட்டி ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறோம் இந்த மந்திரத்தினை. மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம். என்ன சொல்றாருன்னா, யாரு ஒருத்தனும் எனக்கு தெரியும்னு சொல்றானோ அவனுக்கு தெரியல, யாரு ஒருத்தனும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றானோ அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படின்னு அர்த்தம் என்ன? யாரு ஒருத்தனுக்கு ஆத்மா అనేది வேற ஏதோ ஒரு பொருளாவும் அது பரமாத்மா அங்கெங்க இருக்காருன்னு அப்படி யாரு ஒருத்தனும் நினைச்சுக்கிறானோ, அது தெரிஞ்சிச்சான்னு சொல்றானோ, எனக்கு ஈஸ்வர தரிசனம் ஆயிடுத்து, ஈஸ்வரனுடைய பார்வை கிடைச்சதுன்னு சொல்றானோ அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். யாரு ஒருத்தனும் தானேதான் அந்த ஆத்மான்னு சொல்லிட்டு இதை சப்ஜெக்டிவாவே புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான் அர்த்தம் அங்க. சரி, அடுத்ததாக இன்னைக்கு 18வது மந்திரம் பார்க்கிறோம். பிராணஸ்ய பிராணம் உத சக்ஷுஷ்சக்ஷுः உத ஸ்ரோதஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ ஏ மனஹ விதுः ந தே நிச்சிக்யுः பிரம்மா புராணம் அக்ரியம். இது கூட மகா வாக்கிய உபதேசத்தோட கூடியிருக்கிற மந்திரம். இது கூட கேனோபனிஷத்துக்கு சம்பந்தப்பட்ட மந்திரம் தான். நிறைய கேனோபனிஷத்து விஷயம் நிறைய இருக்கிறதுன்னா அப்போ அதோட முக்கியத்துவம் தெரியணும், எவ்வளோ அழகான அந்த உபனிஷத்து. கேனோபனிஷத்திலும் இந்த மந்திரம் முதல்லயே வரும், 2வது மந்திரமா. அங்க எக்ஸாக்ட்லி இதே அது ஃபுல்லா சொல்றேன். அதுல இது கொஞ்சமாவது இங்க சொல்ற மாதிரி இருக்கு. இதே வார்த்தைகள் அங்கே வரும், ஆனா மாறி வரும் ஆர்டர். இங்க என்ன படிச்சோம்? இப்போ நம்ம பிராண அணி ஆரம்பிச்சது இங்க. அங்க ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ யத் வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷ்ச சக்ஷுः அதிமுச்ச தீராः பிரேத்யாஸ்மா லோகாத் அமிர்தா பவந்தி. இது கேனோபனிஷத்துடைய பூர்ண மந்திரம், கம்ப்ளீட். அதுல மேக்சிமம் பல வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் இருக்கு. பிராணம் அங்க நடுல வந்துச்சு, இங்க ஆரம்பத்திலே சொல்லப்படுறது. என்ன இந்த மந்திரத்துடைய கருத்து அப்படின்னு பார்த்தா, இந்த முதல் வரியில துவம் பத லக்ஷார்த்தம் சொல்றது. நீ நான் நினைக்கிறேன் இல்லையா, அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? லக்ஷார்த்தம். நம்ம நிறைய வாட்டி மகா வாக்கிய விசாரணை செய்யும் போது பார்த்தோம், வாச்சார்த்தம் சும்மா நீ கூப்பிட்டா இந்த உடம்பு நீ கூப்பிட்டோம், நீங்க வா, நீ அங்க போவீங்க, அது விவகாரத்துக்கு. ஆனா அவனுக்கு தெரியணும், எப்போ இங்க நான் நினைக்கிறேனோ அதோடைய லட்சார்த்தம் என்ன, உண்மையான அர்த்தம் என்னன்னா பிரம்மம், அது சைத்தன்யம். வாச்சார்த்தம் எடுத்துக்கிட்ட பஞ்சமகாபூத உடல். அதனால முதல் இதுல பார்த்தோம்னா, இங்க முதல் வரி என்ன, இந்த எல்லாம் நாலு விஷயங்கள் சொல்லப்படுறது. என்ன சொல்றாரு இங்கன்னா,
ஆம், ஒரு ஒரு உறுப்பு நான் எப்பவுமே அவயவம் அவயவம்னே உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு புரியும். சரீர அவயவங்கள், தமிழ் உறுப்புகள், இது எல்லாத்துக்கு வெத்திரிக்தமா தனியாவே அப்பாற்பட்டதாவா இருக்கிறது சைத்தன்யம். சைத்தன்யம் நானன் இது இந்த அவயவங்களுக்கு உறுப்புகளுக்கு அப்பாற்பட்டதாவா இருக்கு, வெத்திரிக்தமாவாத இருக்கின்றது இருந்து. ஆனா இந்த உறுப்புகளுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் அது வியாபிச்சிருக்கு சைத்தன்யம். ஒரு பாயிண்ட் அது இது எல்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லாம தனியாவா இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குள்ளேயும் பரவி இருக்கு, வியாபிச்சிருக்கு. அப்போ எது இருக்கிறதுனால, எந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால இந்த உறுப்புகளா வேலை பண்றதோ, the organs become a organs because of which, எது இருக்கிறதுனால இந்த அந்த உறுப்புத்தன்மை என்ன அவயவமா இருக்கின்றதோ. இப்ப இந்த கை இருக்கிறதுன்னா கைக்கு கையா இருக்கணும்னா the hand is a hand because of the சைத்தன்யம். இல்லைன்னா இது தனியா அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்றோம்? ஒரு மாம்ச துண்டு, a piece of flesh. அப்போ இது கூட தொடர்போட சேர்ந்து ஒட்டியிருந்த அது அவயவம் உறுப்பா தான் இருந்தது. இல்லைன்னா அதுக்கு அந்த உறுப்பு தன்மை, இந்த தன்மைக்கு என்ன சொல்றோம்? நெஸ், NESS. எல்லாத்துக்கும் மேன்லினஸ், உமென்லினஸ், ஆர் இந்த மாதிரி எந்த அவயவத்துக்கான எடுத்துக்கோங்க நீங்க, அதுக்கு இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப என்ன 3 பாயிண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்னும் చైతన్యం అనేది நான் தன்னந்தனியாவா தான் இருக்கு. ஆனா இந்த இந்திரியங்களுக்கு கூட பரவி இருக்கு, அவயவங்களுக்கு கூட. நான் இல்லைன்னா சைத்தன்யம் இது இதியாவா இருக்காது. அது சொல்றதுக்கு இங்க 4 உதாரணங்களுக்கு கொடுக்கிறாரு உபனிஷத்து. என்னன்னா, அந்த 4 என்னன்னு ஒண்ணு வருவேன். கை பத்தி சொல்லிருக்கு. கை தனியா இருந்துச்சுன்னா அது மாம்ச துண்டன். இந்த உடம்பு மொத்தம் கூட அப்படிதான். இறந்து போனதுக்கு அப்புறம் சப்போஸ் அந்த உடம்பு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரணும், அது வருது. மேக்சிமம் சொன்னா உடம்பு வருது, பாடி பிரிங்கிங் சொல்லுவான் தவிர அவர் வரார் அவள் வராருன்னு யாரும் சொல்றது இல்லை. உயிரோடு இருக்கும்போது கொடுக்கிற அந்த மதிப்பு அவரு அவள் అనేది இல்லை. அது இன்னைக்கு நாளைக்கு கொண்டு போவாங்க, நாளைக்கு எரிச்சிடுவாங்க, அது எரிச்சிடுவாங்க, உடம்பு எரிச்சிடுவாங்க. ஏன் உடம்பு பாடி இப்படிதான் அது இதுன்னு சொல்றீங்க? சைத்தன்யத்தோட பிரகாசம் அங்க இல்லாதனால. கரெக்ட் தானே? அதனால இங்க இப்போ பிராணம் பிராணமா இருக்கிறதுக்கு எது காரணமோ அது பிராணஸ்ய பிராணம். இது கேனோபனிஷத்து டைம்லயே நல்லா விவரிச்சிட்டோம். கண்கள், அப்புறம் கண்ணா இருக்கிறதுக்கு காரணமாயிருக்கிற கண்ணு. அதனாலதான் காதாவா அது காது நெஸ், கண்ணு நெஸ் அதுக்கு வரணும்னா எதினால வருதோ அது
அதே போல் மனசுக்கு மனசு தன்மை, the mind gets the mindness எதுனாலயோ. அப்ப அது என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பிரஷன் இங்க, ஃபேன் சுத்துறதுங்க, ஃபேனு சுத்துறதுக்கு காரணமா இருக்கிற கரண்ட் ஃபேனஸ்ய ஃபேனு. அப்ப என்ன அர்த்தம்? 2 ஃபேனுங்க இல்ல அர்த்தம். ஃபேனஸ்யன்னா அது சஷ்டி விபக்தனி சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல. ஃபேனுடைய ஃபேன். அப்படின்னா பல்பஸ்ய பல்பு, பல்பா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி. அதே போலதான் இங்க அதுதான் சொல்றாரு, கண்ணுக்கு கண்ணு, காதுக்கு காது, பிராணத்துக்கு பிராணம், மனசுக்கு மனசு. இது தெரியாமையோ மலையாளத்துல குருவாயூரப்பனை பத்தி பாடல் எழுதுறான். கண்ணின்னு கண்ணாய கண்ணா, கண்ணின்னு கண்ணாய கண்ணா. தமிழ் தான் இருக்கும், புரிஞ்சிருச்சு. கண்ணுக்கு கண்ணான கண்ணா. ஏன்னா அவர் பேர் கண்ணான்னு இருக்கிறதுனால அது பாடுறதுக்கு எழுதுறதுக்கு அந்த நல்லா வந்துச்சு, வேர்ட் பதங்கள் நல்லா வந்துச்சு இல்லையா? வேற இன்னொன்னு சொல்ல முடியாது. காதுக்கு காதான என்ன சொல்ல முடியாது, கண்ணா இருக்கிறதுனால. ஆனா புருதாரண்யம் புருஷன் படிச்சா எதிட்டாரு தெரியல. அந்த வார்த்தை நல்லா இருக்கு. கண்ணு கூப்பிடுறோம், கண்ணான்னு கூப்பிடுறோம். அதனால இந்த கண்ணுக்கு கண்ணா இருக்கிற கண்ணா அப்படின்னா கான்சியஸ்னஸ் அர்த்தம். அவர் எப்போ ஒரு காலத்துல வந்துட்டு போனாரு, இப்ப காணோம் அப்படின்னு சொன்ன அவர் எப்படி இந்த கண்ணுக்கு கண்ணா இருப்பாருன்னா இப்போ இருக்காரு. எப்படி? ஆத்மா அதே தானே. அதனால ஒருத்தன் கேட்கிறான், இந்த கான்சியஸ்னஸ் சேத்தன்ய கான்சியஸுக்கு மீறிதானே மேலதானே கிருஷ்ணா அப்படின்னா, கான்சியஸ் ஆவது கிருஷ்ணாவது தனியா எங்க இருக்காங்க? இதெல்லாம் கிருஷ்ணா கான்சியஸ் கன்ஃபியூஷன். கான்சியஸ், அதனால அவன் தனியா கிருஷ்ணா கான்சியஸ் வச்சு, அப்ப நான் வேற ராமா கான்சியஸ் இன்னொன்னு ஆரம்பிக்கணும். நான் தேவி கான்சியஸ்னஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு உலகத்துல. நிறைய பேர் அங்கங்க ஒரு கான்சியஸ்னஸ் தான் இருக்கு, அவர் இல்லை. அதனால 4 விஷயங்கள் சொல்ற. புரிஞ்சுதா விஷயம்? இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க அப்படி. அதனால உடம்பு கிட்ட இருந்து ஆரம்பிச்சோம். நமக்கு ஃபேனு பல்பு பத்தி எதுக்கு, கிருஷ்ணா பத்தி எதுக்கு? அவர் இருக்காரு, ஓகே, கடவுள் தான் அவரு. சுவாமி பகவத்கீதை சொல்லி கொடுத்தாரு, வந்தாரு, நல்லது அல்லவன். நான் என்ன, என்னுடைய கதை என்ன அப்படியே நினைச்சா அதான் சொல்றார். இப்ப என்ன ஆயிடுச்சு இதுல? அது யாரு இந்த விதமா இந்த எல்லாத்துக்கும் கூட சப்போர்ட் இருக்கிற அந்த பிரம்மம் இப்போ அது நானு முன்னாடி சொல்லிட்டோம் மேல மந்திரத்திலேயே. இங்க என்ன சொல்றாருன்னா மனசஹா மனஹ. இங்க சஷ்டி விபக்தி த்விதியா விபக்தி 2 வருது. சஷ்டின்னா 6வது விபக்தியில சொல்றது எல்லாமே கூட அனாத்மா, த்விதியா விபக்தியில சொல்றது எல்லாமே ஆத்மா சைத்தன்யம். ஃபேனஸ்ய அஸ்யன்னு ஃபேனோடைய అనేది அந்த ஃபேன் வார்த்தை அனாத்மா, அதோடைய ஃபேன் கண்ணுடைய கண்ணு, ஒரு 2 கண்ணு வேர்டு தான். ஆனா இந்த கண்ணு அனாத்மா, அந்த கண்ணு ஆத்மா சைத்தன்யம் சொல்லி மனஹ விதுஹு. பாத்தீங்களா? யாரு இது இப்படி ஒழுங்க புரிஞ்சுக்கிறானோ இந்த விதமா, அவங்க தே நிச்சிக்யுஹு பிரம்மா. நிச்சிக்யுஹுன்னா இது ஒரு புது வார்த்தையா இருக்கு இங்க. நிச்சய ஞான ప్రాప్తవంతః. శంకరర్ ఎదురారు. నిచిక్యుహు నీ ప్లస్ చి అనే ధాతులు వந்தது. అది அந்த பதம்
நிச்சிக்குகன்னா யாரு நிச்சயமான இந்த ஞானத்தினை அடைஞ்சிருக்காங்களோ அவங்க என்னது பிரம்மதான். அது எது அந்த கண்ணுக்கு கண்ணு, பிராணத்தை பிராணம், மனசு மனசு, காதுக்கு காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரோ அது பிரம்மான்னு யாரு நிச்சயமா தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, பிரம்மான்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறது போலதானே சொன்னோம் ஆல்ரெடி. அதனால அவங்க பிரம்மனே ஆயிடுவான். இப்படி இந்த விதமா தெரிஞ்சுக்கிறார். அந்த பிரம்மன் பத்தி 2 விசேஷணங்கள் சொல்லப்படுறது கடைசியில். என்னதே? புராணம். பிரம்மன் புராணம். புராணம்னா 18 புராணங்கள் தான். இங்க புராணம்னு சொன்னா ஏன்ஷியன்ட் அர்த்தம். ஏன்ஷியன்ட். அப்புறம் அக்ரியம். அக்ரியம்னா இது 2 பதங்கள். முதல் சோர்ஸ் அர்த்தம். ஆனா 2த்துக்கு இப்படி புரிஞ்சுக்கணும். தேசாதீதம் அண்ட் காலாதீதம், தேச கால ரஹிதம் அதர்வைஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, இதுதான் மந்திரத்துடைய அர்த்தம். கொஞ்சம் விசாரணை பண்றோம். சில சிம்பிள் கொஸ்டின்ஸ். ஒருத்தன் கேட்கிறான். ஆல்ரெடி இந்த டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கு. இது முன்னாடி கூட போன கிளாஸ்லயே வந்தது. இங்க மறுபடியும் அங்க ஆத்மா பிரம்மா 2 வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. விதுகுன்றாரு. அப்போ ஆத்மனு தெரிஞ்சுக்கணவனும் பிரம்மனு தெரிஞ்சுக்கணது போலுதான் అని சொல்றாங்களே, இது எப்படி சாத்தியம்? ஆத்மனை ஏன்னா நிறைய பேர் திருஷ்டிலோ ஆத்மா நான் வேறே, பிரம்மன் பரமாத்மான்னு வச்சுக்குவோம். பரமாத்மா ஈஸ்வரன் வேற ஏதானே சாதாரணமா எல்லாரோட அர்த்தம். அப்போ ஆத்மா பிரம்மன் வேறு, ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு. அதுதானே எல்லா இதெல்லாம் மதங்கள் சொல்றதே. ஆத்மனை தெரிஞ்சுக்கணவன் சொன்னா பிரம்மனை தெரிஞ்சுக்கிறது போல் எப்படி ஆகும்? இது எப்படி சாத்தியம்? அப்படி சொல்லணும்னா உபனிஷத்து அதுக்கு ஒரே ஒரு காரணமா இருந்திருக்கணும், வேற எது இல்லை. ஒரே ஒரு திருஷ்டிகோணத்துல ஒண்ணு வச்சுட்டுதான். ரெண்டு ஒன்னான்னு சொல்லும் போதுதான் தன் ஆத்மானு தெரிஞ்சுக்கிறவன் தான் பகவனை பரமாத்மா பிரம்மனை தெரிஞ்சுக்கிறது போதுதான். அதனாலதான் உபனிஷத்து வந்து பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, பிரம்மனை தெரிஞ்சுக்கினவனும் பிரம்மனே ஆயிடுறான். இது இந்த விஷயம்ல மட்டும்தான் அப்ளை ஆகும். விவகாரத்தில் எந்த விஷயத்துக்கு அப்ளை ஆகாது. நிறைய வாட்டி சொன்ன விஷயம்தான், சரியா? ஏன்னா ஒரு இப்போ நான் இந்த கிளிப்பு தெரிஞ்சுக்கிட்ட இந்த கண்ணாடி தெரிஞ்சது போல் ஆகாதே. நான் கிளிப் இந்த வாட்ச் ரிஸ்ட் வாட்ச் தெரிஞ்சுக்கிட்ட இந்த கிளிப்பு தெரிஞ்சுக்கிட்டது போல ஆகாதே. லோக்கத்துல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா அதான் தெரிஞ்சுக்கிட்ட. நீ கிளிப்பு தெரிஞ்சுக்கிட்டா வாட்ச் தெரிஞ்சுக்கிறது போலுதான் சொல்ல முடியுமா? அது லாஜிக்கா இல்லை விவகாரத்துல பார்க்கும்போது. ஆனா இங்க பிரம்ம விஷயத்துக்கு வரும்போது பிரம்மனை தெரிஞ்சுக்கிட்டியா நீ பிரம்மமேதான். இதுதான். அதனால இது இந்த லா, இந்த பாயிண்ட் இங்க மட்டும்தான் செல்லும். ஆத்மா பிரம்மா சொல்லும். அதனால 2 இல்லைன்னு அர்த்தம். அது வச்சுதான் உபனிஷத்து அப்படி சொல்றதே. முண்டக உபனிஷத்துல இதே ஐடியா. இந்த மந்திரம் போன வாரம் கூட நான் ரிஃபர் பண்ணிருப்பேன் இன்னொரு காரணத்துக்கு. எதுக்குன்னாங்க ஜோதிஷாம் ஜோதிஹனே பதத்துக்காக சொன்னேன். அதேதான் இப்போ 18లో கண்ணுக்கு கண்ணுன்னு ஜோதிஷாம் ஜோதிஹிதான் அர்த்தம். பிராணஸ்ய பிராணம்னா ஜோதிஷாம் ஜோதிஹந்தான். அன்னைக்கு அந்த ஜோதி அనే வார்த்தைக்காக ஹிரண்மயே பரே கோஷே
விரஜம் பிரம்மா. பார்க்கணும், பிரம்ம வார்த்தை வந்துச்சு. நிஷ்கலம் தச்சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதிஹி. இதெல்லாம் முக்கியம் இல்லை, பிரம்ம வார்த்தை முக்கியம். தத் எது ஆத்மவிதா விதுஹு, அதான் முக்கியம். அந்த பிரம்மன்னு தானி ஆத்மானி யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் நிஜமா தெரிஞ்சுக்கணும். அவனும் மகா வாக்கியம் இங்க அதுதான் வந்துச்சு. இப்போ தத் எது ஆத்மவிதா, ஆத்மனை தெரிஞ்சுக்கணும். மேலெல்லாம் பிரம்ம பிரம்மன்றீங்க, ஆத்மன்றீங்க. அதான் இந்த இண்டிவிஜுவல் ஆத்மானே தெரிஞ்சுக்கிறானே ஒருத்தனும், அந்த தெரிஞ்சுக்கிறவனும் அதேதான். அவன் எது தெரிஞ்சுக்கிறானோ அதேவாதான் அவன் ஆயிடுறான். அப்போ கிளியர், ஆத்மா பிரம்மா ஒன்னும், ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னு. விதுஹு. சப்போஸ் இப்படி தெரிஞ்சுக்காம வேற ஏதோ ஏதோ நிறைய பேர் நிறைய பேசுறாங்களே. நம்ம தான் இங்க உபனிஷத்து கிளாஸ், பிருதாரண்யகம், இங்க வேதாந்த கிளாஸ்ல பேசுறோம். அடுத்த கோட்டி கோட்டி மக்கள் எல்லாம் லோகத்துல இருக்காங்களே, அவங்க சத்தர்ஷனம். பகவான் ரமண மகர்ஷி எதுனா உள்ளது 40. அதுல సంస్కృతంలో అది ట్రాన్స్లేట్ பண்ணாங்க ஒரு ஸ்லோகம். यदीशितुर्वीक्षणमीक्षितारं वीक्षस्य तन्मानसिक ईक्षणं स्यात् न द्रष्टुरन्यः परमोहितस्य வீக்ஷா ஸ்வமூலே பிரவிலீய நிஷ்டா. இதோட சாரம் சுருக்கமா சொல்றேன். யாரோ ஒருத்தன் சொல்றான், நான் கடவுளை பார்த்தேன், எனக்கு ஈஸ்வர தரிசனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஐ எக்ஸ்பீரியன்ஸ் த காட். ரமணர் சொல்றாரு, அப்படி சொல்ற அவன் நம்ம இப்படி கேள்வி கேட்போம். எப்படின்னா, உன்னை பத்தி உனக்கு தெரியுமா, நீ யாருன்னு உன்னை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்கிறோம் கேள்வி. கேட்டா அவன் சப்போஸ் இஃப் ஹி சேஸ் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா, அதே அந்த கேனோபனிஷத்துல சொன்ன மாதிரி தெரியாதுன்னு சொன்னாலும் தவறுதான், அவனு தெரிஞ்சதுன்னு சொன்னாலும் தவறுதான் ஆகும். சரி, அவன் எனக்கு தெரியாது, என்னை பத்தி எனக்கு தெரியாது, டு யூ நோ யுவர் செல்ஃப், என்னை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நான் எனக்கு ஈஸ்வர தரிசனம் கிடைச்சுன்னு ஒருத்தன் சொன்னா பதில் என்ன சொல்லணும், அதுக்கன்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்லோகத்தோட அர்த்தம் சொல்லிட்டு இருக்க. ஒருத்தனும் அவனை பத்தி அவனை தெரிஞ்சுக்காம வேறே கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்ட, கடவுள்னு பார்த்தான்னு சொல்லிட்டு வித்தவுட் நோயிங் ஒன் செல்ஃப், ஹவெவர் மச் எக்ஸ்பீரியன்ஸ்டு, வேற வேற ஏதோ விஷன் ஆஃப் காட், எனக்கு அந்த விஷன் ஏற்பட்டுச்சு, அது எல்லாமே தன்னைத்தானு தெரிஞ்சிக்காம வேற ஏதோ தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்றது எல்லாமே மைண்டோடைய ப்ரொஜெக்ஷன். மைண்டோடைய ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு ஃபேக், நக்கிலி, ரோல்டு கோல்டு, பாரமார்த்திகம் இல்லை, சத்தியம் இல்லை. அது அப்ப என்ன சொல்லணும்? இந்த ரமணருடைய அந்த ஸ்லோகம் பார்த்தா கடைசி வரியில் அவர் என்ன சொல்றார்? God realization is self-realization. Or மாற்றி சொல்லுவோம், self-realization itself is God realization. அப்போ ஒருத்தர் நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கல, ஆனா எதேதோ பேசுறான், எதேதோ சொல்றான். கனவுல யாரோ என்னன்னு பார்த்து சொன்னது போல் ஆயிடுச்சா? வேற சின்ன இன்னொரு பாயிண்ட், விவேக சூடாமணியில சங்கரர்
இந்த மோட்சம் அடையறதுக்கு, ஆத்ம ஞானம் அடையறதுக்கு, மோட்சத்துக்கு பக்தி தான் சிறந்த சாதனம்னு சொல்லுவாரு ஒரு இடத்துல. மோட்ச காரண சாமக்ரியாம் பக்திரேவ கரீயசி. மோட்சம் அடையறதுக்கு சாதனைகளுக்குள்ள பக்தி தான் டாப் மோஸ்ட். சூப்பர். உடனே அத்வைத்த சங்கராச்சாரியர் கூட பக்தினி பத்தி பாராட்டுறாருன்னு எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா அந்த கடைசி அடுத்த வரியில என்ன எழுதிட்டாருன்னு சொன்னா, பக்திக்கு அவர் கொடுத்த டெபினேஷன் நீ புரிஞ்சுக்கிட்ட, மேல சொன்னது ஓகே. என்ன சொல்றாரு? ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்திரித்ய விதீயதே. ஆத்ம ஜானம், ஆத்மனு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் தான் பக்தி இத்ய விதீயதே, அதிபக்தி. ஸோ கான்டெக்ட் பக்தி அப்படின்னு சொல்லும் போதும் பக்தி தான் அப்போ மோட்சத்துக்கு காரணம். ஆனா எந்த மாதிரி பக்தி? ஆத்மா ஜானந்த பக்தி. ஆத்மனு என் ஸ்வரூப தெரிஞ்சுக்கிறது தான் பக்தின்றார். ஸ்வஸ்வரூப அனுசந்தானமேவ பக்தி அப்படின்னு சொல்லப்படுறது. மிச்சமெல்லாம் என்னென்னமோ இது பண்ணு. நமக்கு ப்ராப்ளம் என்னன்னா, இங்க நானு சொல்லும் போதெல்லாம் இன்னும் அகங்கார பாவத்தோடையே இந்த லிமிட்டேஷன்ஸோடையே திங்க் பண்றோம். அதனால இதெல்லாம் என்னமோ சொல்லிட்டு போறாரு, காக்க கதை போல் இருக்கேன். எப்படி ஏத்துக்கிறது? அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஒன்னு நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா ஒன்னு நீ க்ரூசிஃபை பண்ணிக்கணும் ரோல் தான். ஆத்மஹனோ ஜனாக. சாஸ்திரம் ஒன்றும் பண்ண முடியாது. சாஸ்திரம் ஒன்று எதுல ஃபிக்ஸ் ஆகாதப்பா, எதுல மாட்டுக்காதப்பா. ஒன்று நான் கரையத்தி ஒன்று ஒரு பறவை பறக்கிற போல் ஒன்று பிரம்மன்ல ஒன்னா பண்ணி விட்டுடு, ஞானம் கொடுத்துன்னு நம்ம ரெடியா இல்லை ஏத்துக்க. சரியா? ஸோ புராணம் அக்ரியம் அந்த பிரம்மம். இந்த புராணம் சொல்ற வார்த்தை பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே 2வது அத்தியாயத்திலேயே சொல்லுவார். புராணம் சனாதனம் அண்ட் சர்வ காரணம். நான் தேசத்துக்கு காலத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு ஒரு அர்த்தம் சொல்லிட்டேன். இது கூட சனாதனம் அண்ட் சர்வ காரணம் அப்படி எடுத்துக்கணும். இதுதான் 18வது மந்திரத்துடைய அர்த்தம். அடுத்ததாக 19வது மந்திரம். மனசையேவானுத்ரஷ்டவ்யம் மேஹனானாஸ்தி கிஞ்சன மிருத்யோஹோ சஹ மிருத்யுமாப்னோதி ய இஹ நானேவ பஷ்யதி. ரொம்ப முக்கியமான மந்திரம். எல்லாமே இந்த மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொட்டேஷன்ஸ் அண்ட் ரொம்ப ஆழமான விஷயம். இங்க நம்ம சொல்ற ஒரு பாயிண்ட் எல்லாமே நிறைய கிளாரிட்டி வர்றதுக்கு. இன்னும் எங்கோ அப்படியே இருக்கக்கூடாது. எவ்வளவு நாள் கேட்டான்னு என்ன கேட்டேன். இந்த மந்திரம் கட்டோபனிஷத்துல வர மந்திரம். இது எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வித்தியாசம். கட்டோபனிஷத்து 2வது அத்தியாயத்தில் முதல் வள்ளியில 11வது மந்திரம்ல வரும். இதேதான். எந்த வார்த்தை ஒண்ணு சேஞ்சன்னா, இங்க ஆப்தவ்யம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க ஆப்தவ்யம் அనే வார்த்தை, இங்க அனுதிரஷ்டவ்யம். ஆப்தவ்யம் அனுதிரஷ்டவ்யம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதே அர்த்தம் ஒண்ணுதான். என்ன சொல்லப்படுதுன்னு ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஸ்கஷன் இது. இது சுத்தி சில கேள்விகள் அதெல்லாம் இருக்கும். மந்திரம் சின்னதா
என்ன சொல்றது, மனசா ஏவ அனுதிரஷ்டவ்யம். இந்த ஆத்மனு மனசு மூலமாதான் தெரிஞ்சுக்கணும். திரஷ்டவியம்னா பார்க்கணும்னு அர்த்தம். ஆனா பார்க்கணும்னு எடுத்துக்கூடாது, தெரிஞ்சுக்கணும் அர்த்தம். நிறைய வாட்டி சொல்லிட்டே இருக்கேன், சரியா? விதுகு விதுகன்னு தான் இப்போ வந்துச்சே. அப்போ இங்க திரும்பி உடனே திரஷ்டவியம் எப்படி ஆகும்? தெரிஞ்சுக்கிறது. ஆனா சில வாட்டி உபனிஷத்து யார் பார்ப்பானோ అని சொல்லும். அப்படின்னு கண்ணு வச்சு எங்கோ போய் பார்த்தானா இல்ல, இதுதான் అర్థం. ఇదిలో మనస ఏవ, அந்த ஏவ అనే పదం కూడా ఇది பல இடத்துல இம்பார்ட்டண்டா வரும்போது உபனிஷத்து உபயோகப்படுத்தும். மட்டும் ஓன்லி இன் திஸ் இஸ் த வே அப்படின்னு, ஓன்லி வே. மனசினாலதான் ஆத்ம ஞானத்தினை அடையணும், உணரணும், தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப கேள்வி, உபனிஷத்துகளே சில உபனிஷத்துகள் சொல்றது, கேனோபனிஷத்து, என் மனசா ந மனுதே, எதி மனசினால சிந்தனை செய்ய முடியாதோ, ந சக்ஷுர்கச்சதி ந வாக்கச்சதி நோ மனஹ. அந்த ஆத்ம ஃபீல்டு, கான்ஷியஸ் ஃபீல்டுக்குள்ள கண்ணுக்கு வாக்குக்கு மனசுக்கு என்ட்ரி இல்லே. தைத்திரிய உபனிஷத்துல யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ, வார்த்தைகள் போய் சொல்லணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியாம திரும்பி வருதாமா. வாச்சா எத்தோ திரும்பி வருது. மனசு கூட அப்பிராப்பிய, மனசு கூட எட்டாமே பிரம்மம் ஆத்மனை அதையும் திரும்பி வந்துச்சு. யதோ வாச்ச நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சஹ, மனசுனாலையும். இப்படி கான்ட்ரடிக்டரியா ஏன் பேசுறது? உபனிஷத்துக்கு ஒரு வியவஸ்தை இல்லையா? இந்த உபனிஷத்துல இப்படி சொல்றது மனசாய், ஒரு உபனிஷத்துல அப்படி சொல்றது. இப்ப என்னதான் சொல்றது? இந்த கான்ட்ரடிக்ஷன் எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும். ஒன்று ரெண்டு பதில். ஒன்று சாஸ்திரிய பரமான பதில் ஒன்று, அது கொடுக்கணும்னா டெக்னிக்கல். என்னன்னா, மனசு துவாரா, மனசு மூலமாக விருத்தி வியாப்தி வேணும். மனசுலதான் விருத்தி ஏற்படும். எப்படி அனாத்ம விருத்தி ஏற்பட்டதோ பிரம்மாக்கார, அகண்ட பிரம்மாக்கார விருத்தி ஏற்படணும். அதனால மனசினால்தான் அடியணும் நீங்க சொல்லும் போது அர்த்தம், மனசுல விருத்தி வியாப்தி, பிரம்மா விருத்தி வியாப்தி ஏற்படணும். மனசினால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லும் போது பல வியாப்தி தேவையில்லை. இந்த விருத்தி வியாப்தி பல வியாப்தி பத்தி பஞ்சதசிலோ ரொம்ப விஸ்தரிச்சு பேசியிருக்கோம் வித்யாரண்ய சுவாமி. எல்லா விஷய ஞானத்துக்கு விருத்தி வியாப்தி ஏற்படணும், அப்புறம் பல வியாப்தி ஏற்படணும்னு சொல்லி இப்ப நான் ரொம்ப டீட்டெயில்டா விவரிச்சுட்டே இருந்தா காலம் பத்தாது. ஆனா பிரம்ம விஷயத்திலோ கூட நான் பிரம்மமனை மனசுதான் சொல்லணும். மனசுதான் அந்த விருத்தி வியாப்தின்னு கிரியேட் பண்ணணும். ஆனா பல வியாப்தி அவசரம் இல்லை. அதனால விருத்தி வியாப்தி வேணும்னால மனசுனாலதான் தெரிஞ்சுக்கணும். பல வியாப்தி தேவையில்லாதனால ஓகே மனசுனால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ரெண்டு கரெக்ட் தான்.
அந்தந்த கான்டெக்ட் அதை சரி சேர்த்து பார்த்துக்கணும். இல்லை రెండవది பதில், ఇది టెక్నికల్ பதில். இப்போ உங்களுக்கு உடனே அந்த விருத்தி వ్యాప్తి ఫల వ్యాప్తి అనేది మనసులో வராது. அது எப்படி வேலை பண்ணும் என்ன అనేది அது திரும்பி பஞ்சதசி போய் கேட்கணும். இல்லை கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னா ஓகே. ஒரு இது காட்டின உடனே மைண்ட் கான் தேர் கண்ணு மூலமா அண்ட் என்வலப்டு அது பிடிச்சிக்கிட்டு இது அதுக்கப்புறம் இது கிளிப் பண்ணி நிர்தாரணம் பண்ற இன்னொரு அதையும் முடிஞ்சிச்சு. அவ்வளவு வேகமா விருத்தி வியாப்தி பல வியாப்தி அப்படி நடக்கும். கேப் இல்லை. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை புதுசா காட்டிட்டா உங்களுக்கு ஒரு ஏதோ காட்டுறாரு, ஃப்ளோரோசென்ட் கலர்ல இருக்கு அப்படின்னு மாற்றம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் விவரிச்சா அப்புறம் பல வியாப்தி ஏற்படுது. ஆனா நெக்ஸ்ட் டைம் திரும்பி இது காட்டும் போதும் உங்களுக்கு டக்குன்னு விருத்தி வியாப்தி பல வியாப்தி ரெண்டு இது அப்படியே தெரிஞ்சு போச்சு. கிளிப் பண்ண அதுவும். ஸோ தேர் ஆர் 2 envelopes, விருத்தி அண்ட் பலம். இது அதி అని பேரு. ஆனா பிரம்மன் என்னுடைய விஷயத்துல நானே அந்த பிரம்மனா இருக்கிறதுனால மனசு அகம் பிரம்மாஸ்மி, அகம் நித்யோஸ்மி, அகம் சுத்தோஸ்மி, இது விருத்தி மனசு. அது அப்படி சொல்லு. அதுக்கப்புறம் பலவியாப்தி ஏற்படணுமா? தேவையில்லை. ஏன்னா நான் அதாவாதான் இருக்கேன். ஆனா தெரியாம இருக்கேன். ஏன்னா விருத்தி வியாப்தினே நான் வச்சுக்கல. பிரம்ம விருத்தி இல்லை, அனாத்ம விருத்தி இருக்கு. நான் உடம்பு, நான் கீதா, நான் சாந்தா, நான் மகேஷ். விருத்தி வியாப்தி மட்டும் இருக்கு. புரிஞ்சுதா? சரி, அடுத்தது இன்னொரு சிம்பிளா அர்த்தம் சொல்லணும்னா மனசுனால புரிஞ்சுக்க முடியாது. மனசுனாலதான் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கணும். அன்ரிஃபைன்டு மைண்ட் இருக்கிற அசம்ஸ்கிருதவான், அன்கல்ச்சர்டு, அன்கல்டிவேட்டட், அவ்யவசாயிக புத்தி, அன்ரிஃபைன்டு மைண்ட் அவனுக்கு இது புரியாது. அன்பிரிப்பேர்டு, தயார இல்லாதவனுக்கு அவனுக்கு புரியாது மனசுனால. அப்புறம் சம்ஸ்கிருத மனசு இருக்கிறவனுக்கு புரியும். கல்ச்சர்டு கல்டிவேட்டட் மைண்டுக்கு புரியும். அது எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு ஸ்ருதி சப்போர்ட் தான் இருக்கு. ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதி கூட ரெண்டு சொல்றே பாரு. உபனிஷத்திலே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சம்ஸ்கிருத மனசு, அசம்ஸ்கிருத மனசு, சம்ஸ்கிருத பாஷை இல்லைங்க, ட்ரெயின்டு, கல்ச்சர்டு, ప్రిపేర్డ్ మైండ్ అని. కఠోపనిషత్తులో ఇదికి దృశ్యతే త్వగ్రయా బుద్ధ్యా சூக்மயா சூக்மதர்ஷிபிஹி అని ஒரு இடம் மந்திரம். இது யாருக்குன்னா ரொம்ப நல்ல ஷார்ப் திங்கிங், விவேகம், சூக்ஷ்மமான சிந்தனை செய்யக்கூடிய, ரொம்ப கிராஸ் மைண்டா இருக்கிறவனுக்கு அவன் கூடியது. சூக்மயா சூக்மதர்ஷிபிஹி. யாரு என்ன சூக்மதர்ஷினி சார்? மைக்ரோஸ்கோப்பு பேர் சூக்மதர்ஷினி. சம்ஸ்கிருதம் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கறது ஆகும். இந்த பேசும்போது கேட்கிறியா? மனசு அட்டென்டிவா இருக்கா? ஆர் ஏபிள் டு ரிலேட் த வேர்ட்ஸ்? படிச்செல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறோம். அது இதுன்னு சொல்லிட்டு இதுலயும் இருக்கா? இப்பவே அதோட இந்த மந்திர சாரம் உனக்கு புரியுறதா? கிரகிக்கிறியா? అది సూక్ష్మయా సూక్ష్మదర్శి. అగ్ర్య దృశ్యతే తు అగ్ర్య అన్న షార్ప్ ఇంటలెక్ట్ అండ్ రిఫైన్డ్ మైండ్.
அதுக்கப்புறம் அவனுக்கு கிடைக்கும். సరే, స్మృతి ప్రమాణం భగవద్గీతలో కూడా 15వ అధ్యాయத்திலோ కృష్ణర్ சொன்னார் ఇదే విషయం. యతంతో యోగినశ్చైనం పశ్యంత్యాత్మన్యవస్థితం యతంతోప్యకృతాత్మానః నైనం పశ్యంత అచేతసః. அதோட அர்த்தம் இதேதான். பிரயத்னத்தினால யதந்தः யோகினः ஏனம் பஷ்யதி ஆத்மானம். ஆனா இன்னொருத்தன் அவனும் பிரயத்தனம் பண்றான், ஆனா சம்ஸ்காரம் இல்லை, சம்ஸ்கிருதி இல்லை. அவனு யதந்தன் தான். யதந்தன் வார்த்தை 2 இடத்துல இவனும் பிரயத்தனம் பண்றான், அவனும் பிரயத்தனம் பண்றான். ஆனா பிரயத்தனம் பண்ற இவனு யோகினஹா ஆத்மானம் பஷ்யதி. இன்னொருத்தனும் யதந்தஹ அபி, அவன் இன்னொருத்தனும் கூட பிரயத்தனம் பண்றான், எஃபர்ட்ஸ் புட்டிங் ஃபார்வர்ட். ஆனா அவனுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, இன்னும் குவாலிஃபிகேஷன். அதனால அவன் தெரிஞ்சுக்க முடியாது. நான் ஏனம் ந பஷ்யதி ஆத்மானம். பாத்தீங்களா, 2 சொல்றார். அதனால ரெண்டுமே அந்த திருஷ்டில இது சிம்பிள் மீனிங். இந்த 2 போதும். இன்னும் கூட நிறைய இடத்துல நிறைய டிஸ்கஷன்ஸ் வரும், இது முன்னாடி வந்துச்சு. சரி, கேள்வி, குட்டி குட்டி கேள்விகள். சார், ரிஃபைன்டு மைண்ட் என்ன சார்? எங்களுக்கு ரிஃபைன்டு மைதா தெரியும், ரிஃபைன்டு ஆயில் தெரியும். நல்லா சுத்தம் பண்ண ரிஃபைன் பண்ணு. ரிஃபைன்மெண்ட் ஆஃப் தி மைண்ட் என்ன அப்படின்னா, அதுக்கு இந்த மந்திரத்திலேயே அனுதிரஷ்டவியம் இருக்குல்ல, அந்த அணு பதம் தான் பாருங்க. 2 அக்ஷரம் அணு. அனுசரிக்கிறது. அணு అనేది நிறைய இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு அதுக்கு. அனுராதா, அனுசரிக்கிறது. அணு அண்ணா இங்கே இந்த கான்டெக்ட்ல அனுதிரஷ்டவியம். அது அந்த அணு அనే ஒரு சின்ன பதம் கொடுக்கறதுனால அந்த வார்த்தைக்கு உபனிஷத்து எவ்வளவு வெயிட் கொடுக்கறதுன்னா, குரு சாஸ்திராச்சாரிய உபதேசேன, குரு கிட்ட போய்தான், சாஸ்திரம் கேட்டுதான். அது கல்டிவேட்டட் மைண்ட், சம்ஸ்கிருத மனசு. அதனால நானே புக்ஸ் வச்சுக்கிறேன், விக்கின் பாத்தம்ஸ்ல வாங்குறேன், எங்க ஷெல்ஃப்ல வீட்டுல நிறைய இருக்கு. வந்தவங்க எல்லாரும் பார்க்கட்டும் புக்ஸ், நீ எடுத்து படிக்க கூடாது. படிச்சு அது அசம்ஸ்கிருத மனசு, அந்த மனசுக்கு புரியாது, எட்டாது. அதனால குரு உபதேசம், சம்பிரதாயபத்தமான டீச்சிங், இது 2த்துனால அதுதான் அந்த அனுபதத்துக்கு அர்த்தம். அப்போ அது மைண்ட் ரிஃபைன் ஆகும். நம்ம இவ்வளவு நாள்ல இத்தனை வருஷமா கேட்கிறோங்க. நீங்க உங்களுக்கு தான் தெரியணும் எவ்வளவு ரிஃபைன் ஆயிட்டோம், எங்க நின்றுட்டோம், என்ன கன்க்ளூஷன், இப்ப எங்க நிக்கிறேன் நானும், இன்னும் படிய போல இருக்கானா. அதான் சொன்னானே, கேட்கிறோம் ஆனா உபயோகப்படுத்திக்கல. டீச்சர் என்ன பண்ணுவாரு, சாஸ்திரம் என்ன பண்ணும், கடவுள் கூட ஒன்றும் பண்ண மாட்டாரு. யதந்தோ யோகி யதந்தோ அப்பிரகிருத ஆத்மனஹா, அவனு தயார் இல்ல, அன்கல்ச்சர்ட், அன்ரிஃபைன்டா இருக்கான், படிக்க. அதனால அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப எந்த ஞானமாவது ஆகட்டும், அது லோக ஞானம், விஷய ஞானம், எந்த ஞானமாவது ஆகட்டும், இல்ல மைண்ட் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அனாத்ம ஞானம் எப்படி மைண்ட் மூலமா தான் தெரியுதோ, ஆத்ம ஞானம் கூட மைண்ட் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். சரியா? ரெண்டுமே, ஆத்ம ஞானம், அனாத்ம ஞானம் மைண்டுக்கு தானே தெரியறது, தெரிஞ்சு ஆத்ம ஞானம் கூட மைண்ட்ல தான் வரணும். அர்த்தம் புரிஞ்சுத? ஆத்ம ஞானம்னு சொன்னதுனால, அது ஆத்மனால் அடையணுமா சார்? நீ சொல்லக்கூடாது. ஆத்ம ஞானம் மைண்ட் மூலமா தான் அடையணும்.
மைண்டோடைய முக்கியத்துவம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அதுல கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. அது எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு இருக்கு. சரியா? புரிஞ்சுக்கணும். அப்படி என்ன மைண்ட் அன்றீங்க? సంస్కృతంలో நம்ம భాషలో చిదాభాస సహిత అంతఃకరణం ప్రమాత ఓన్లీ தெரிஞ்சுக்குவா. చిదాభాసం ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட்ட ஆர்சி ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஆன அந்தக்கரணம் அது பிரமாத்தாவா இங்க வேலை பண்றது. பிரமாத்தான்னு நோயர் 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 நோயர். ஏன் இப்போ நீங்க பேசுறதில்ல நான் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு தெரியுறது புரியுறது. நோயர் நோயர் பிரமாத்தா. அந்த பிரமாதாதா இந்த ஆத்ம ஞானத்தினை கிரகிச்சுக்கணும். மைண்ட் தான் அது. அப்படி அதனால அனாத்ம ஞானம் கிரைண்ட் பை த அனாத்ம ஞானம் அனாத்ம விருத்தி மூலமா ஏற்பட்டுச்சு. அப்போ ஆத்ம ஞானம் ஆத்ம விருத்தியோட ஏற்படணும். ஆத்மாகார விருத்தி. என்ன ஆத்மாகார விருத்தி? பிரம்மாகார விருத்தி. எப்போ பண்ணுங்கோ, நான் உடம்பு சொல்றேன். அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் நித்யோஸ்மி அகம் புத்தோஸ்மி அகம் ஏகஹ அஸ்மி அகம் நிரஞ்சனஹ அஸ்மி சொன்ன இல்லையா? அஷ்டோத்திரம் 108 பொறிக்கு எழுதி வைக்கலாம். அவ்வளவு வார்த்தைகள் இருக்கு எல்லா இடத்துல. பண்ணும், it will generate. அது ஒரு விருத்தி. அது போதும். அது உனக்கு நிச்சயம் கொடுக்கும். நிச்சயதார்த்தம் பண்ணும். அப்புறம் இன்னொருத்தன் கேட்கிறான், கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் படிச்சதுனால, சார் the worldly knowledge and the spiritual knowledge, நீங்க தானே சொல்றீங்க ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஏன் அப்போ worldly knowledge అనేది மைண்ட்னால தான் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ மைண்ட்னால தான் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கூட தெரிஞ்சுக்கிட்டு என்னதான் வித்தியாசம்? ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்னால ஸ்பிரிட்னால தெரிஞ்சுக்கணும்ன்றாங்க. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் உங்க சார் ஸ்பிரிட்னால தான் தெரிஞ்சுக்கணும். இல்லப்பா, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்னால ஸ்பிரிட்னால தெரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னா ஆத்ம ஜானம் ஆத்மனால தானே சார் தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா ஆத்மா எதுவுமே தெரிஞ்சுக்காது. ஆத்மாவுக்கு எதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் பொதுவா நடுவில் டிஸ்கஷன் வந்த இன்னொரு கேள்வி, இதெல்லாம் இதுக்கு நடுவில் கேள்வி மந்திரம் முடிஞ்சு போச்சு இல்ல நினைச்சுக்காதுங்களோ. அங்க சொல்ற அந்த அனுதிரஷ்டவியம் அந்த ஒரு சின்ன வார்த்தைக்கு இத்தனை சந்தேகங்கள், அதெல்லாம் மைண்ட் குழப்பறதுக்கு காரணம் இருக்க. இல்லைன்னா லைட்டா எடுத்துக்கிறோம். என்ன இன்னொருத்தர் கேள்வி, பொதுவா நிறைய பேருக்கு சொல்லுவான், அப்படிதான் இருக்கிறான். ஆத்ம ஜானம் அடையறதுக்கு எதுக்கு குரு கிட்ட போகணும்? எதுக்கு சாஸ்திரம் படிக்கணும்? விசாரணை பண்ணதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்படின்னு நிறைய பேருக்கு அது இருக்கும். அதனாலதான் நான் பக்தி பண்ணிக்கிறேனே, நானும் பூஜை பண்றேனே, எனக்கு தோணும் போது பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். நான் நல்லவா தான் இருக்கேன், நான் நல்ல மனுஷன், நான் யாராவது கேட்டு ஹெல்ப் பண்ணுவேனே, இப்படி அதோட திருப்தி பட்டுட்டு இருக்கிறாங்க. குரு கிட்ட போக வேண்டியிருக்கு. ஆத்ம ஜானம் అనేది அவர் சொல்லுவாரு, சாஸ்திரம் படிச்சு అనేది நிறைய பேருக்கு இல்லைன்னு நமக்கே தெரியுது. நம்மளுக்கே இல்லை சில வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போ கூட அது எவ்வளவு பர்சன்டேஜ் எவ்வளவு பலமா இருக்கேன்னு தெரியாது, குருவுக்கு தெரியாது. அப்படி சொல்றவங்களுக்கு நம்ம கொடுக்கிற பதில என்ன? அப்படியா இருந்தா சாஸ்திரத்திலேயே நிறைய சொல்லப்பட்டது. திரும்பி நீங்க சாஸ்திரம் பண்றீங்க, நாங்க சாஸ்திரம் தான் ஒத்துக்கலையே. அப்படியா? சரி, நான் இப்படி சொல்லுவேன் உனக்கு.
ஒருத்தனை வந்து இப்போ கெமிஸ்ட்ரி புஸ்தகம் இல்லாம, கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்குற வாத்தியார் இல்லாம கெமிஸ்ட்ரி தெரியுமா உனக்கு? சொல்லுங்க. பகவான் அண்ண யாரு, அவருடைய நிஜஸ்வரூபம் என்ன, அவர் எப்படி புரிஞ்சுக்கிறது అనేది உனக்கு ஒருத்தனு சொல்லித்தராமே சாஸ்திரமோ குருவோ நீயே பண்ணிட்ட. அப்படின்னு அர்த்தம் என்ன? புஸ்தகம் நானே வச்சுக்கிட்டு படிக்கிறேன்னா ஒருத்தன் புரியாது. இன்னொருத்தனு வந்து புஸ்தகம் வேண்டாம், நான் கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு அவர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நான் அவருக்கு அர்ச்சனை பண்ணுவேன் டெய்லி. ஓகே, கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு அர்ச்சனை பண்ணுவேன், அவர் எனக்கு கெமிஸ்ட்ரிக்கு ஞானம் கொடுப்பாரு. புரிஞ்சுதோ? இது புரிஞ்சிச்சுன்னாப்போ கடவுள்னு நீ வந்து நான் அர்ச்சனை பண்றேன், அவரு ஞானம் தர மாட்டாரு. இல்ல நானே பாராயணம் பண்ணிக்கிறேன், நான் அதெல்லாம் கூட வேண்டாம், அதையும் தர. சாஸ்திரமும் வேணும், குரு வேணும். அப்ப எப்படி தெரியாம அப்படி எல்லாம் பேசி நினைச்சுக்கிறேன். நிறைய பேர் பேசலன்னா கூட அப்படிதான் இருக்கான் மக்கள் லோகத்தில். அதனால சாஸ்திரமே சரி. இப்போ நான் சொல்றேன், எங்க சாஸ்திரத்திலேயே எத்தனை இடத்துல முண்டகோபனிஷத்துல ச குருமேவாபிகச்சேத் ஸ்ரோத்ரியம் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், குரு கிட்ட போய் மட்டும்தான் கீதையிலோ தத்வித் விப்ரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவைய, குரு கிட்ட போய் இப்படின்னு நமக்கு சப்போர்ட் இருக்கு சாஸ்திரத்துல. இல்ல அவனுக்கு இப்படி லௌகிகமா சொல்லி கூட புரிய வைக்கலாம். இன்னொரு பூர்வபக்ஷி இன்னொரு கேள்வி வரும் என்னன்னா, நீ ஆத்மக்காக தேடுற அப்படின்னுவான். வை யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் ஆத்மா? நீ தானே ஆத்மா, எதுக்கு சர்ச் பண்ணணும்? பாருங்க, கேள்வி நல்லா இருக்கு. நீ தானே ஆத்மா. சரி, சாஸ்திரமே சொல்றது எனக்கு, நீ தான் ஆத்மா, நீ எதுக்கு சர்ச் பண்ணணும் ஆத்மாக்காக அப்படின்னு கேட்பான். அது வேற. வெளியில ஏன் தேடுற? ஆனா இல்ல, வெளியில தேடாது, உள்ள. வெளியிலன்னு அவன் அர்த்தம் என்ன? ஏன் புஸ்தகத்துல தேடுற? முண்டகோபனிஷத்து, கட்டோபனிஷத்து, புரதாரண்யகம், இங்க அந்த பதங்களை எடுத்துக்கிட்டு அது பார்க்கிறேன். ஆத்மா உனக்கு உள்ளதானே, நீ தானே சொல்லிருக்க உங்க தைத்திரோபனிஷத்துல அந்தர் குஹாயாம். ஓகே, குஹலோ அந்தர் குஹலோ இருக்குன்னு உள்ளதா இருக்குல்ல ஆத்மா. உள்ள தேடு, வெளியே தேடுற. நம்ம உள்ள தேடுறதுக்கு குரு கிட்ட எதுக்கு போகணும்? நீயே தேடு அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்முடைய பதில் என்னன்னா, அப்பா நாங்க ஆத்மா, நீ வந்து ஆத்மா உள்ள இருக்கேன்னு சொல்றியே, யார் சொன்னாங்க அப்படி? நீ சாஸ்திரம் சரியா கேட்காம ஆத்மா உள்ள இருக்கேன்னு நாங்க சொல்லலையே. ஆத்மா உள்ள இருக்கேன்னு. அப்ப ஆத்மா வெளியில இருக்க, நாங்க அப்படி சொல்லலையே வெளியில இருக்கேன்னு. ஆத்மா எனக்கு உள்ளவும் இல்லை, எனக்கு வெளியிலும் இல்லை, நானே ஆத்மாவா இருக்கேன். என்ன வேணும் உனக்கு ப்ரூஃப்? அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதஹ. அவுட் சைட் அண்ட் இன்சைட் எவ்ரிவேர் அந்த நாராயண ஆத்மா தான் இருக்கு. அதனால நீ கொடுப்பிற, நாங்க உள்ள தேடுறோம், நாங்க தேடல. ஆக்சுவலா we are not searching for ஆத்மா. அப்ப எதுக்கு தேடுறீங்க புஸ்தகம் வச்சுட்டு? இதில் ஆத்ம ஞானத்துக்கு தேடுறோம், ஆத்மாக்காக தேடல. இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த முன்னாடி எப்பவுமே நம்ம இந்த பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணல. ஆத்மக்காக நான் தேடலப்ப, ஆத்ம ஞானத்துக்காக தான் நான் தேடுறேன். அப்போ கூட அவன் வந்து அவனுக்கு புரியல. அது ஒருத்தன் ரயில்வே டைம் டேபிள் புக்கு பார்த்துட்டு இருக்கிறான். இந்த அசடு வந்து கேட்கிறான், ட்ரெயினுக்கு ஏன் அந்த புஸ்தகத்துல தேடுறேன்? ட்ரெயின் வந்து ஸ்டேஷன்ல இருக்கும், ஸ்டேஷன்ல போய் அங்க ஏறி கிளம்பி போகணும் அப்படின்னு அவன் சொல்றான்.
முன்ன மாதிரி நான் அசடு இல்லை. நான் ட்ரெயின் தேடலைப்பா, ட்ரெயின் ஞானத்தின்னு தேடிட்டு இருக்கேன். புரியுறதா விஷயம்? புஸ்தகம் ட்ரெயினா இருக்கும், ட்ரெயின் ஞானம் இருக்கும். அதனால ஆத்மன்னு தேடலை நானும், ஆத்ம ஞானம் இங்க பிரமாணம் சப்தம் சொல்றது, இது சொல்லி நான் கண்டுபிடிச்சுக்குவேன். பாத்தீங்களா? இப்படி எல்லாம் மனசுகள் நிறைய குழப்பங்க. இதெல்லாம் சங்கரர் குட்டி குட்டி இதெல்லாம் இப்படி நிறைய கொண்டு வருவாரு. இல்லைன்னா மந்திரம் படிச்சுட்டு போன ஒன்றும் புரியாது. சரி, அப்படி சொல்லி இப்போ அடுத்ததாக முடியுது. அந்த மந்திரத்தை கடைசியில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்க்கணும் இல்லையா? இது இப்படி இந்த விதமா என்னது 1 மணி நேரமா பேசின பேச்சு இது யாருக்கு புரியலையோ, இது ஒத்துக்கலையோ, இன்னும் குழப்பிக்கிட்டே இருக்கிறானோ, குரு வேண்டாம், சாஸ்திரம் வேண்டாம், ஒன்னும் வேண்டானே, அவனை அப்படி சொல்லாம அப்புறம் இங்க நிறைய இருக்கு, ஜகத் இருக்கு, ஜீவன் இருக்கு, பரமாத்மா இருக்கு, கைலாசம் இருக்கு, வைகுண்டம் இருக்கானி யாரு ஒருத்தனை இங்க இக உபனிஷத்து என்ன சொல்றன்னா அத்தனை இல்லை, எதுவுமே இல்லைங்க. நான் இக நானா நானா அநேகம் நாஸ்தி நேஹனாஸ்தி கிஞ்சன. இது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. வேற இடத்துல கூட பெரிய ஸ்டேட்மெண்ட். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹ. இது நேஹனாஸ்தி கிஞ்சன, இங்க வேற எதுவுமே இன்னொன்னு கிடையாது அப்படின்னு உபனிஷத் சொல்றது. நான் இக நானா அஸ்தி கிஞ்சன. ஆனா இப்படி யாராவது புரிஞ்சுக்காம உங்களுக்கு தெரியல சொல்றேன் அப்படின்னு நிறைய பார்க்கறானோ, பேதம் பார்க்கறானோ, குரு சாஸ்திரம் வேண்டான்றானோ, அப்படிப்பட்ட அவனுக்கு பயப்படுத்துறது. எனக்கு என்ன ஆகுமோ தெரியுமா? என்ன பனிஷ்மெண்ட் வருமோ தெரியுமா? மிருத்யோஹோ மிருத்யும் ஆப்னோதி. அடுத்தது பாரு, மிருத்யோஹோ சக மிருத்யும் ஆப்னோதி. யாரு? யக இஹ நானா பஷ்யதி. அப்போ சோ மெனி ஆர் தேர். அந்த கடவுள் இருக்காரு, இந்த கடவுள் இருக்காரு, அந்த ஊர் இருக்கு, இந்த ஊர் இருக்கு, அந்த ஆள் இருக்காரு, இந்த ஆள் இருக்காரு, அந்த மதம் இந்த மதம், இத்தனை இதுலயே போறானே. நானா பஷ்யதி, அநேகம் பாக்குறான். ஒருவேளை அப்படி யாராவது பாக்குறான்னா பஷ்யதி, அவனும் மிருத்யோஹோ சக மிருத்யும் ஆப்னோதே. மரணத்துக்கு அப்புறம் மரணம், மரணத்துக்கு அப்புறம் மரணம்ன்றது ஏன் உபனிஷத்து மரணத்துக்கு அப்புறம் மரணம், மரணத்துக்கு அப்புறம் மரணம் யூஸ் பண்ணணும்? ஜன்மக்கு அப்புறம் ஜென்மம் வரும், ஜென்மக்கு அப்புறம் ஜென்மம் வரும்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா ஜென்மன்னு சொன்னா நமக்கு அவ்வளவு பயம் வராது. இன்னொரு ஜென்மம் வருமா? ஐ வில் பார்ன், நம் பிறப்பேனே, நல்லது தானே. இன்னொரு வாட்டி பிரிக்கிறது நான் எனக்கு பயப்படலை, ஐ டோன்ட் கேர் அனுவா. மரணம், மரணம்னு சொல்லும் போது துக்கம் வரும், மூப்பு வரும், அழுவே, திரும்பி பிறப்பே, திரும்பி மூப்பு வரும், வியாதி வரும், மரண பயம் வரும், அழுவே, மறுபடியும் பிறப்பு. மிருத்யோஹோ மிருத்யு, மரணத்துக்கு அப்புறம் மரணம், மரணத்துக்கு அப்புறம் மரணம்னு இப்போவே பயம் இருக்குல்ல, பயந்து பயந்து சாகர சுவாமி அப்படி சில பேர் சொல்லுவாங்க. இது பனிஷ்மெண்ட் ஒன்று, இது அது கொடுக்கல சாஸ்திரம், நீ அதை வாங்கிக்க. அதனால யாராவது இப்படி பேசிட்டா அவனுடைய கதி இதுதான் சொல்லி உபனிஷத்தை ரொம்ப கிளியரா சொல்றேன். சரியா? இதோட இங்க நிறுத்துறோம். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அவனு இன்னும் ஏதாவது கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, சைட் பாயிண்ட். சரி சரி சார், மாயா பத்தி என்ன சொல்லுங்க, அடுத்த கிளாஸ்ல சொல்றோம். மாயான்னு இருக்குல்ல, நீங்களே நிறைய வாட்டி மாயா அதெல்லாம் சொல்றீங்க. மாயா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, இருக்கு, அதுக்கு கூட பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.
ஹரி ஓம் தத் சத்.